அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தனம். நம்மளுக்கு வீடியோ எடுக்கும்போது ஏகப்பட்ட இடைஞ்சல் இருந்தது. நைட் நேரத்தில் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கும். அந்த டைமிங்ல எக்ஸ்ட்ரா ஃபிளாஷ் லைட் நம்மகிட்ட கையில கிடையாது. அதுக்காக தனியா ஒரு ஃபிளாஷ் லைட் ஆர்டர் போட்டிருந்தோம். அது பெருசாவும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல் சின்னதா இருக்கணுன்றதுக்காண்டி கம்ஃபர்டபுள்காண்டி ட்ரை பண்ணோம். அப்போ ஒரு ஸ்மால் டார்ச் லைட் பார்த்தோம், நல்லா இருந்தது. அதை ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்துருச்சு, அன்பாக்சிங் பண்றேன், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது ஸ்மால் டார்ச் லைட்டு, ஆனால் பவர் செம பவர் இருந்தது. யூஎஸ்பி சார்ஜிங்கில் வந்து நம்ம சார்ஜிங் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி வாங்குவோம் அப்படின்னு ஆர்டர் போட்டேன். டிலே ஆனாலும் பக்காவாக வந்திருக்கு. செக் பண்ணி பார்ப்போம். இது ஒரு மேக்னெட்டிக் டார்ச் லைட்டு. நம்ம எந்த ஒரு ஸ்டீல்லையும் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். பைக்கு, காரு, அது போக பீரோ, இந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருப்பாங்க எங்கேயாவது தொங்க விடுறதுக்காண்டி. இதுக்கு சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர். ஸோ பிரச்சனையே கிடையாது. நம்ம டைப் சி சார்ஜர் இப்போ லேட்டஸ்ட் மாடல் தான். சாரி, இந்த பக்கம் டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த பக்கம் பவர் பட்டன் இருக்கு. இப்போ நான் இங்கே இருக்க பவர் லைட்டை ஆன் பண்ணுறேன். இதோட வெளிச்சத்தை பாருங்க. பார்க்க ஸ்மாலாக இருந்தாலும் செமையாக இருக்குது குவாலிட்டி. தாராளமாக வாங்கலாம். இது இன்னொரு ஸ்பெஷலும் ஒன்று இருக்குது. பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணிக்கிறது. அது போக எஸ்ஓஎஸ் காலிங், அதாவது எமர்ஜென்சிக்காண்டி இந்த பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. பார்த்துருப்பீங்க போட்லலாம் நிறைய அந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும். நீங்களும் வீட்டுக்கு யூஸ் பண்ணா கூட இந்த மாதிரி எமர்ஜென்சி லைட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. மேக்னெட்டிக்னால எந்த ஒரு ஸ்டீல் மேக்னெட்டிக்லையும் நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டீல்ல ஒட்டினீங்கனாலும் விழுகாது. சப்போஸ் உங்களுக்கு எந்த எமர்ஜென்சினாலும் நீங்க இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு கிளாம்ப் ஒன்று இருக்கு. இந்த கிளாம்ப் வழியா நீங்க எதுலையும் மாட்டணும்னாலும் மாட்டி வச்சுக்கலாம். நீங்க ஹேண்ட் பேக்ல மாட்டணும்னாலும் மாட்டிக்கலாம். இது ரொம்ப கம்மியான ரேட்ல தான் வாங்கியிருக்கோம். இது ஒரு பீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாய் ஒரு பீஸோட ரேட்டு. ஆனால் ஒர்த்து 250 ரூபானாலும் பக்கா ஒர்த்து. சூப்பராக இருக்கு. நம்மளுக்கு ஃபேஸில் வந்து லைட் வெளிச்சத்துக்காண்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எமர்ஜென்சியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்களில் ஹேண்ட்பேக்கில் வெயிட்டும் இல்லை, அந்தளவு வெயிட்டு கிடையாது. ஆனால் மெட்டல் ஐட்டம் தான் போட்டிருக்காங்க. தைரியமாக எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் ரொம்ப கம்மி தான். டிராவல் போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஏன்னா லாங் டிராவல் போகிறவங்க எங்கேயாவது போய் தங்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அடுத்தவங்ககிட்ட நம்ம எமர்ஜென்சி கேட்கறதுக்கு பதிலாக இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு மேக்னெட்டு. இதை இப்போ சார்ஜ் பண்ணி பார்ப்போம். சார்ஜுக்கு எப்படி லைட் எரியுதுன்றதை பார்ப்போம். சார்ஜிங் பண்ணா உள்ள ஒரு ரெட் கலர் லைட் கொடுத்துருக்காங்க எல்இடி. மேல பவர் பட்டன் இருக்கு டாப்ல. ஒன் டைம் பிரஸ் பண்ணோம்னா ஃபிளாஷ் லைட் அப்படியே ஆன் ஆயிருது. செகண்ட் டைம் பிரஸ் பண்ணா வெளிச்சம் குறையுது. மூணாவது தடவை பிரஸ் பண்ணோம்னா லைட் வந்து எஸ்ஓஎஸ், அதாவது எமர்ஜென்சி காலிங்கா மாறிடுது. பின்னாடி மேக்னெட்டிக் இருக்கு. எதுல ஒட்டணும்னாலும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். முக்கியமா வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. வெயிட்டும் இல்லை, ஆனால் மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பிளாஸ்டர் மட்டும் எல்இடி வந்து பிளாஸ்டிக்ல செஞ்சுருக்காங்க. ஃபைபரேட்டிக் பிளாஸ்டிக். இது நம்ம எதுலேயும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிப் மூலமாக லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஓப்பனில் ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம எங்கேயும் தொங்க விடனாலும் தொங்க வச்சுக்கலாம். வீடுகளுக்கு யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளான ஒரு பொருள் இது. எல்லாரும் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பான யூஸிங்கான ஒரு பொருள். ஏன்னா டைப் சி சார்ஜர்னால உங்களுடைய மொபைல் இப்போ இருக்க எல்லா மாடலுமே டைப் சி சார்ஜர் தான். நீங்கள் தைரியமாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்னால கன்ஃபார்மாக வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த ஃபிளாஷ் லைட் தான் இப்போ நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியிருக்குது. இந்த ஃபிளாஷ் லைட்டோட வெளிச்சத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிம்மிங்கு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷிங் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஃபிளாஷிங். இது நைட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பைக்கில் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணணும்னா அந்த லைட்டு கரெக்டாக இருக்கும். கார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அது தவிர வீடுகளில் எமர்ஜென்சி லேம்பாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டைமிங் எவ்வளோ நிற்கிது இன்னும் நான் செக் பண்ணி பார்க்கல. ஆனால் யூஸபிள், நல்ல ஒர்த்து. ஏன்னா வெயிட்டும் இல்லை, மெட்டல் ஐட்டம் தான். தண்ணி இனி பட்டாலும் அந்த அளவுக்கு தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை, அந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க கிளாம்ப் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தொங்க வைக்கிறதுனாலும் தொங்க வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெட்டல் கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாவி குத்தில் மாட்டுறதுக்காண்டி இதில் கிளாம்ப் இருக்குது. லைட் வந்து செமையாக இருக்குது. இப்போ இதை நான் டீப் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பவர் காமிக்கிறேன். இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன், வெளில இருக்க லைட் மட்டும்தான் எரியுது. செம கிளாஸ். ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வாங்கியிருக்கோம். வெறும் 250 ரூபா ஒரு பீஸோட ரேட்டு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதே பெருசு. இதில் சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் தான் இருக்குது. 2 யூஎஸ்பி சார்ஜர் 2 பீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜர்னால நம்ம டைப்சிலேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, பக்கா யூசேஜா இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். அவர் ஆன்லைன்ல வாங்கினேன்னு சொல்லவும் தான் நானும் இதை ட்ரை பண்ணி வாங்கினேன். ஏன்னா வெளில வாங்குறத விட ஆன்லைன்ல ரேட்டு கம்மியா இருந்தது, வெளியில ரேட்டு கூட காமிச்சிருந்தாங்க. இது கம்மியா தான் இருந்தது, அதனால தான் ஆன்லைன்ல வாங்கினேன்.